என்னடா டி போங்கடா கடுப்பேத்துறீங்க என்ன காசு கொடுத்துட்டு கொடுக்க மாட்டானு கடுப்பா. இந்த வீடியோ பண்றதுக்காக நான் 2 மணி நேரம் போராடிட்டு இருக்கேன். இல்லங்க ஏமாத்திட்டானுங்க அடப்பாவீங்களா. பாத்தீங்கன்னா லெஃப்ட் வீல்ல வந்து பஞ்சர். வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் போறேன், ஃப்ரண்ட் வீல்ல காத்து இல்ல, காத்து அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா லெஃப்ட் வீல்ல பஞ்சர் ஸ்க்ரூ குத்தி இருக்குது. ஏன்னா அப்படியே பேக் டு பேக் வருது. அண்ணே பஞ்சர் ஓட்டிங்லாம் கேட்டேன், இல்லப்பா பிஸியா இருக்கேன் அப்புறவா சொன்னான். இதை வச்சு எங்க அப்புறம் வருது சொல்லிட்டு அவங்க கிட்டயே ஜாக்கியை வாங்கி நம்ம அப்படியே மாத்திக்கிட்டு கிளம்பி போறோம். போனா ரெட் லைட் எரியுது, கேஸ் இல்லை சொல்லிட்டு சோதனடா சொல்லிட்டு திரும்ப போய் கேஸ் வாங்க கேஸ் போட்டேன். கேஸ் போட்டுக்கிட்டு போய் வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு ஏசி எல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் கூலிங் ஆகட்டும் சொல்லிட்டு உக்காடுறேன். பவர் கட்டு. அடப்போங்கடா சொல்லிட்டு கடுப்பாயிடுச்சு. ஏன்பா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஆனா பேக் டு பேக் பிரச்சனை வந்துச்சுங்க. அது என்னன்னே தெரியல. இவ்வளவும் கஷ்டப்படுறது இந்த ஒரு வீடியோக்காக தான், இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கவலைக்கிடமான நிலைமையில இருக்கேன். சாலா நீ யாருடா எப்படி? ஸோ ஓகே குட், எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இவங்க பேக்கிங் எப்பயுமே சூப்பராக இருக்குங்க. அட்டை பாக்ஸ் வச்சு மேலே டிஷ்யூ பேப்பர் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வாவ் மோமோஸில் பார்த்தீங்கன்னா 230 தான். இந்த 4 சிக்கன் வந்து 230 தான். நான் அடிஷ்னலாக வந்து மயோனஸ் கேட்டிருந்தேன். இந்த மயோனஸ் கேட்டேன், பார்த்தீங்கன்னா இந்த 3 சாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கெச்சப் கொடுத்துட்டு 320 ரூபாய் நம்ம போட்டாங்க. எனக்கு புரியல, எங்கடா மைனஸ்? டேய் அடப்பாவீங்களா, காலியாக தான் இருக்குது. என்னடா டி இந்த மயத்துக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன். அதான் சொல்றேன், ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஒண்ணு மேல ஒண்ணு ஷாக்கு மேல ஷாக்காய் போயிட்டுடா. ஆனாலும் விட மாட்டேன்டா. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஷாக் கொடுக்கட்டா? வாங்க சாப்பிடலாம். நார்மல் பிரியாணி நல்லா இருக்குங்க. இப்ப கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். பா ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. வா பக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சால்டினஸ், அந்த மசாலா பெரிய பெரிய மைனஸ் கொடுக்கல, அதான் கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லை, சாஸ் வைத்தா சாப்பிட்டாகணும் போல. ரொம்ப திதிப்பா இருக்குங்க. இது கூட அது செட் ஆகல. சூப்பரா இருக்கு கத்திரிக்காய். இந்த மயனஸ் மனசே கேட்காதுங்க. அது உடம்பு கழுது தானே. அதை நான் வாங்காம இருந்தாக பிரச்சனை இல்லை, காசு கொடுத்துட்டு கொடுக்காம விட்டானே படுபாரு. அதான் காண்டாவது எனக்கு. இது மொத்தத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 120, இது ஒரு 312, 430, 432 ப்ளஸ் ஒரு 10 ரூபா இலை, 442.
ஷார்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபுல் வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். உங்கள் மேலே இருக்க ஒரு அபரிபதமான நம்பிக்கைகள் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். மைனஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. உட்றாந்து 28 ரூபாய் சொல்கிறீங்களா? அது உண்மையாக மைனஸ் இல்லாமல் சாப்பிட்றது ஒரு மாதிரி தான் இருக்குது. டிப் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மெல்றதுக்கும். சாஸ் சாப்பிடுவோம். 4வது பீஸு. இப்போ வந்து நம்ம ஸ்பீடாக ஓடுறோம். ஒரு வழியாக 1000 தடைகள் இருந்தாலும் இந்த வீடியோ வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த தயிர் குடிக்கிற சவா இருக்கா, சில பேர் நானே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றத சாஸ்திரம்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ அலைஞ்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே போல் சாப்பிட்றத பார்த்துட்டே சாப்பிடணும்னு நினைக்கிற உங்களோட கிரேசியான ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் ஏதாச்சும் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்படணும், அதை சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் போல் ஈட் வெல், நல்லா சாப்பிடுங்க. டாட்டா.